ஏயா சேராஜ், எங்கேயா போன? அக்கிஷ பிடிக்க போனேன், ஆளை காணோம். சட்டு போட்டு பிடிச்சிட்டு கொண்டு வந்தியா? எங்கேயா? பார்க்ல எவ்வளவு நேரம் உட்காந்துருக்காரு? சீக்கிரம் வாயா. இல்லப்பா, ஐயா அங்க பார்க்ல உட்காந்துருக்காரு. ஐயா என்ன வேணாலும் கேட்பாரு. ஆமா ஆமான்னு சொல்லணும். கேட்கற கேள்விக்கு ஆமான்னு சொல்லணும். என்னப்பா நான் காலையில இருந்து 8 மணில இருந்து வியாபாரம் பார்த்து நான் ஏதோ ஒரு உடம்பு வலிக்காக நான் வந்து ஒரு சரக்கு சாப்பிட்டு வந்தேன். சரக்கு இல்லாம எதுக்கு சார் ஐயாட்ட கூட்டு போறிய? சரக்கு சாப்பிட கேட்க மாட்டாருப்பா ஐயா. கடவுளை கூப்பிடுவாரு. வாட வருதுன்னு கேட்பாருல ஐயா. இதுவும் கேட்க மாட்டாரு. ஆமான்னு மட்டும் சொல்லு பாப்போம். என்னப்பா நீயா உளரக்கூடாது. கேட்கற கேள்விக்கு மட்டும் ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லு. சரிங்கய்யா. பாப்போம். சரிங்க. ஐயா கேட்கறதுக்கு பூரா சரி சரின்னு கேட்கணும். எழுத்து பேசக்கூடாது. என்னப்பா கடவுளை ஆனால் கடவுளை கடவுளை கேட்டீங்களா? கடவுளை கொண்டு வந்துட்டேன். போதுமா கடவுளை? ஏம்பா, உன்னைய தேடி பிடிச்ச அக்கிஷ்ட பிடிச்சிட்டு வரனா ஒரு அப்பாவிய பிடிச்சிருக்க? கடவுளை அக்யூஸ்ட தேடி போன இடத்துல அக்யூஸ்ட் என்னைய அடிச்சு போட்டு ஓடி போயிட்டா. கடவுளை வர வழியில வர வச்சு கேஸ முடிச்சு விடுங்க. கடவுளை எதுக்கு இந்த கேஸ இழுத்துக்கிட்டே இருக்கணும்? எம்பிட்டாலும் அவன் பாத்துக்கிட்டு கடவுளை. கேஸ முடிக்கிறதுக்காக ஏப்பா, கேஸ முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவி வாழ்க்கைய போய் வீணடிக்கிறியப்பா. பாவம்பா. அவரு டைம் ஆகிட்டே இருக்கு. நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கணும். என்ன சொல்றீங்க கடவுளை? ஏப்பா, நீ கொஞ்சம் வயசு சர்வீஸ்ல இருக்க. பாவம், அவரை பார்த்தா பச்சை பசும்புள்ள மாதிரி இருக்காரு, பசு மாதிரி இருக்காரு. அவரை பார்த்து கடவுளை ஏற்கனவே போட்டிருக்காரு. கடவுளை வாடை வருது. சரி, வாடை வர்றாருன்னா அவர் ஏதோ வியாபாரம் இளநி வியாபாரம் பாக்குறாரு. நான் குடும்பத்தை சார்னு கெஞ்சுறாரு. இவர் இளவி வியாபாரம் பாக்குறாரு. யாரும் உங்களுக்கு சொன்னா? அந்த ஆள் சொல்ல போதுதான் தெரியும் நமக்கு. என்னத்தையே அந்நாடு பொழப்பு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நான் சம்பாரிச்சுக்கிறேன். என்ன என்னைய பார்த்து இந்த ஏட்டை என்னைய போட்டு இழுத்துட்டு வந்து உங்க ஐயா கூப்பிடுறாரு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்துட்டாப்புல. இப்ப வந்து நீங்க எனக்கு என்ன தீர்ப்பு சொல்றீங்க? கேஸ முடிக்கிறங்கிறதுக்காக அப்பாவிய போய் உள்ள வச்சு பாவம் குடும்பம் எல்லாம் ரோட்டுக்கு வந்துருமியா? வேணாமியா? பாவமியா? அந்த பாவத்தை நம்ம பண்ண வேணாம். கடவுளை இப்ப என்ன பண்றது? கடவுளை அக்யூஸ்ட் வேற இல்ல, டைம் வேற நமக்கு இல்ல. என்ன பண்றது கடவுளை? சப்மிட் பண்ணணுமே. என்ன பண்றது? சப்மிட் பண்றதுக்காக இவரை கூட்டு போய் அவன் குடும்பத்துல இருந்து ஆள் தேடி வந்து அவர் பொழப்பு கட்டு குடும்பம் நடு ரோட்டுக்கு வர்றா. ரோட்ல எவனாச்சும் போவாங்க, அவங்கள புடிச்சிட்டு போக சொல்லுங்கய்யா. நான் அந்நாடு பொழப்பு பார்த்து என்ன தேவைப்பட்டு 1/2 காவரு சாப்பிட்டுக்கு இருக்கங்கய்யா. போட்டு ஒரு ஏட்டையா இழுத்துக்கிட்டு வர்றாரு. சரி, என்ன ஒரு வாடை வருது? என்ன எங்க சாப்பிட்ட? நீ பிளாக்ல தானே அடிச்ச? கடவுளை பிளாக்ல அடிச்சிருக்காரு. பிளாக்ல எங்க வரத்தான் செய்யும். சரி ஜெயராஜ், ரைட்டு. பிளாக்ல கடை இன்னும் திறக்கல. 12 மணி ஆகல. நீ எங்கிட்ட கொண்டு வந்த? சார் மணி 4 மணி ஆக போகுது சார். ஜெயராஜ் 12 மணிக்கு அடிச்சேன் சார். ஜெயராஜ் கடவுளை ஏதோ இன்னும் 12 மணி ஆகல, 4 மணிக்கு அடிச்சுட்டாரு. நம்மள குழப்ப பாக்குறாரு. கடவுளை சரி ஜெயராஜ், பாவம் என்னத்தையோ போய் உடம்பு வலிக்கு என்கிட்ட வாங்கி குடிச்சிட்டாரு. சரி, அதுக்காக பாவம் அந்த ஆள் குடும்பத்தை போய் நடு ரோட்ல நிப்ப வேணா. மன்னிச்சு அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்க தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க சார். நான் என்ன சார் பண்றது? நான் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி சொல்ற ஆள் என்ன செய்றீங்க? சரிதாக்கு சார். ஏதோ தெரியாம நான் சரக்கு அடிச்சேன். என்னை மன்னிச்சுக்கிறீங்க. சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நீங்க வந்து என்னை உள்ள ஓடுறமா போட்டுட்டு 3 நேரம் சாப்பாடு ஆயிப்படும். உன் பேர் என்ன பேரு? சுப்ராஜ். ஏன்னா சுப்ராஜ் பிளாக்ல இருக்க சரக்கு பூரா நீதான் ஓட்டுறாம்ல. இவரை போய் ரிமாண்ட்ல புடிச்சு 15 உள்ள வந்தா 15 பொழப்பு கட்டு போய் குடும்ப நடு ரோட்டுக்கு வந்துருப்பா. வேண்டாம், நம்ம பொழப்ப நம்ம கரெக்டா பாப்போம்பா. கேளுங்க, ஏட்டை புடிச்சிட்டு வந்தாரு. 15 நாளைக்கு என்ன உள்ள போடுங்க. 15 நாளைக்கு எனக்கு ஒரு சரக்கு சாப்பாடு எல்லாமே எனக்கு ஒரு ஏட்டையா வாங்கி தர சொல்லுங்க. நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்களா அதை சொல்லுங்கய்யா. கத்துக்கலா கடவுளை எப்படி திமிரா பேசுறது? ஏயா, அதுக்காக ஒன்றைய போட்டேன்னா நீ எது வேணா பேசக்கூடாது. ஒரு மரியாதை இருக்கணும்யா. காவல்துறைனா மக்கள் காவலன் இருப்பா. ஒழுங்கா நெல்லு பத்தியா? காவல்துறைக்கு காக்கி சட்டைக்கு ஒரு மரியாதையா நடத்தணும். நான் எவ்வளவு மரியாதை இருந்தேன். நான் பாட்டுல ஓரமாத்த உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தேன். சாரு ஏட்டா வந்து ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா கூப்பிடுறாருன்னு கேட்டேன். சரி, எச கூப்பிடுறாரு அப்படின்னாரு. சரி, இங்க வந்து பார்த்தா எசதான் உட்கார்ந்து இருக்கீங்க. கடவுளை இன்ஸ்பெக்டர் போய் எஸ்ஐட்டு. சரி, இன்ஸ்பெக்டர் என்ற கூட்டு வந்துட்டார்ல. ஆமாங்கய்யா. சரி, தப்பு பண்ணது நீங்க. நான் தப்பு பண்ணீங்க இல்லைன்னு சொல்லலைங்க. அவர் கடமையே கரெக்டா செஞ்சாரு. ஏயா காவலர்களை மதிக்கணும். நீங்களும் அந்த காக்கி சட்டைக்கு ஒரு மரியாதை கொடுத்து அமைதியாவும் பண்பாடா நடந்துக்கங்க. கரெக்டா நெல்லுப்பா. ஐயா சொல்றான், கடவுள் சொல்றேன். சரிங்க சரிங்க சரி. பாரு இன்னும் பாரு ஒழுங்கா என்னங்கயா செய்யறது? உடம்பு அப்படி. அவர் 1.5க்கு ஆட்ட ஆடுறாரு, 1.5 போட்டாரு. அந்த ஆட்ட ஆடுது. சரி விடுங்க, மன்னிச்சு விடுங்க. ஜெயராஜ்,
விடுங்க. இனிமேல் எல்லாத்தையும் ஒழுங்கா திருந்தி ஒழுங்கா வாழ கத்துக்கவா போப்பா. சரிங்க ஐயாட்ட வணக்கம் போட்டு ஐயா வணக்கங்க சரி ஐயா சரி வணக்கங்க சரி விடுங்க சரி அது பாவம் போயிட்டு போறாரு குடும்ப கடவுளை இப்ப என்ன பண்றது கடவுளை? சரி விடுங்க அது எப்பயும் போல உண்மையான அக்யூஷன் நம்ம போய் பிடிச்சு ஆ. ஒரு 2 3 நாள் ஆனாலும் உண்மையான அக்யூஷன் பிடிச்சிருவோம் சரியா